அதிமுக சேர்ந்துட்டு அது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம். அதுல யாரும் ஒருத்தர் போறாங்க இல்லைங்களா சொல்லி நம்ம தடுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக வராங்க, அதிமுக கட்சியிலிருந்து போறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்கு. அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும். சீட்டு கொடுக்கறதுல போரில்ல, தலைமை பொறுப்பு. புரியுதா? திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவர்? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் வாரிசு. சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க. அது வாரிசா வராது. ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது, இந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது. ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கொள்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அது அதிமுக தான் முடியும். வேற எந்த கட்சியிலும் தமிழகத்துல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசியல், குடும்ப கட்சி, கார்பரேட் கம்பெனி. அது கட்சி இல்ல, கம்பெனி. அதாவது எங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டோம், அப்படித்தான் சொல்லியிருக்கிறோம். நல்லா படிச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கருத்து, எங்களுடைய கருத்து, எங்களுடைய கொள்கை எப்படி இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கணும் தான் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம், இன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து கேட்குற நிதிக்கு கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொன்னோம். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடமுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால், என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரவு. சார், கடந்த காலத்துல அதிமுக கூட்டணியை என்னைக்குமே எதிர்பார்த்து காத்து இருந்தது. ஆனா இப்ப அதிமுக கூட்டணி தவறு. போன தடவை நானும் முதலமைச்சராக இருக்கும்போது தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் சேர்ந்தாங்க. புரியுதுங்களா? தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துலதான் கூட்டணி அமைச்சது. இன்னும் தேர்தல் அடுத்த மாசம் தான் இருக்குது. இன்னும் 20 நாளைக்கு மேல இருக்குது. கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார். ஆனா அதிமுக அந்த எதிர்பார்ப்பு கேட்கிறோம். எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு? எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா? அதே மாதிரி அதிமுக கூட்டணி அமைக்கும்.